இறைவனுடைய படைப்பே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதனுடைய படைப்பு மாற்று கருத்தாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அன்பர்களே. மனிதன் தோற்றுவித்த அத்துணை பொருட்கள், அத்துணை விஷயங்களுடைய நோக்கமும் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான். அவ்வாறாயின் கல்வியினுடைய நோக்கம் மட்டும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை இல்லையா? அத்தனையுமே மகிழ்ச்சியை நோக்கி இருக்கிறப்போ, அப்ப கல்வியோடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். வேற நோக்கம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அந்த கல்வி மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி, பெரிய கேள்வி. அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கல்வி எது? அதை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு எவ்வாறு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சில விஷயங்களை நாம் இந்த நிகழ்வில பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது மகாத்மா காந்திஜிகிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. எது நல்ல பள்ளிக்கூடம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களாமா. இது டைரக்டா எங்க இருக்குன்னு தெரியல, எனக்கு ஒருத்தர் சொன்னதுதான். அதுக்கு காந்திஜி சொன்ன பதில் மிக மிக அற்புதமான பதில். அவர் சொன்ன பதில் நல்லா ஆழ்ந்த சிந்தனைக்கு உட்படுத்தக்கூடிய பதில். எந்த பள்ளியிலே குழந்தைகள் உள்ளே செல்லும் பொழுது மகிழ்ச்சியாகவும் வெளியே செல்லும் பொழுது துக்கமாகவும் கவலையோடும் வருகின்றார்களோ அந்த பள்ளி நல்ல பள்ளி என்று சொன்னாராம். இது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ஸோட நிலையை பார்த்தோம்னா டெட் எகெயின்ஸ்டா இருக்கு. உள்ள கொண்டு போய் குழந்தைய விடுறதுக்கு போறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு போராட்டமா இருக்கு. ஒண்ணு ஓடிட்டு இருக்கு இந்த பக்கம், ஒண்ணு அழுதுட்டு தெரிச்சிட்டு இருக்கும். இதே வெளியே வர்றப்ப பாருங்களேன், அப்படியே பயங்கர குஷியா அப்படி வரும் குழந்தைங்க, அப்பா அம்மான்னு கத்திட்டு. அப்ப காந்திஜி சொன்ன பதில் இதற்கு முரண்பாடா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ள போறப்ப மகிழ்ச்சியா போகணும், வெளியே வர்றப்ப கொஞ்சம் கவலையா வரணும். அச்சச்சோ ஸ்கூல் வேற சாத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்போ இப்ப நாம எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம்? மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகரிஷி ஒரு கவியில ரொம்ப அழகாக அந்த கல்வி பேரை பற்றி சொல்றாங்க பாருங்க. 444வது கவி. மனித இனம் இன்ப துன்ப அனுபவத்தால், மனித இனம் மொத்தமா சொல்றார். மனித இனம் இன்ப துன்ப அனுபவத்தால் பெற்ற மதி நுட்பம், அறிவினுடைய நுட்பம், செயல் திறமை, வாழ்க்கை முறை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கல்விங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. மொத்த மனித இனமும் தன் வாழ்க்கையில பெற்ற இன்ப துன்ப அனுபவத்தால் மதி நுட்பம், செயல் திறமை, வாழ்க்கை முறை இவற்றை தனி மனிதன் கற்று உணர்ந்து வாழ்வில் வளம் காண, மொத்த மனித குலம் கோடி பல கோடி மக்களுடைய இன்ப துன்ப அனுபவத்தை ஒரு தனி மனிதன் கற்று உணர்ந்து வாழ்வில் வளம் காண தக்க ஒரு சாதனமே கல்வி எனும் பேரு. எப்பேற்பட்ட பேரு பாருங்க, கிடைத்தற்கரிய பேரு. அதனாலதான் ஔவையார் சொன்னாங்க, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதன். அதனால பாரதியார் சொன்னாரு, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று. அப்ப கல்வியுடைய நிலை எப்பேற்பட்ட நிலை? கல்வி எதற்காக கல்வி? வேற எந்த உயிர்களுக்கும் நம்ம அளவுக்கு கல்வி இல்லை அன்பர்களே. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இன்று 2.5 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறோம். 2 ஆனாலே இப்ப கூப்பிட்டுக்கிறாங்க. 2 வயசு ஆனாலே உள்ள தூக்கி போட்டுறாங்க. ப்ரீ கேஜிக்கு இன்னொரு கேஜி என்னவோ இருக்க மாட்டிருக்கு. ப்ரீ கேஜிங்கிறாங்க, எல்கேஜிங்கிறாங்க, யூகேஜிங்கிறாங்க. அப்படியே 12 வருஷம். அப்பவே 5 வருஷம் முடிஞ்சுது அவனுக்கு.
அதுக்கப்புறம் யூஜிங்கிறாங்க, பிஜிங்கிறாங்க, எம்ஃபில்ங்கிறாங்க, பிஹெச்டிங்கிறாங்க. 20 வருஷம் காணோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள். இப்ப வாழ்றதே 40 வருஷம் தான் வாழ்றான். அது எப்ப முடியுதுன்னு தெரியல. அதுல 20 ஆண்டுகள முழுக்க முழுக்க நம்ம கல்விக்கே பயன்படுத்துறோம். நான் இந்த கல்வியை குறை சொல்வதாக நீங்க எடுத்துக்கொள்ளக் கூடாது. இந்த கல்வி சிறப்பான கல்வி. அதுல உள்ள உண்மையை, ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளணும்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த கல்வியோட இம்பார்ட்டன்ஸ அந்த குழந்தைகளுக்கு நாம சொல்லாத காரணத்தினாலேயே, அந்த கல்வி மேல குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு உருவாகி விட்டது. எப்ப பார்த்தாலும் படி, 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 படின்னு சொல்லி, சொல்லி படிக்கிறதே ஒரு வெறுப்பான செயலாக, கல்வியே ஒரு ஒரு பையன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசு ஸ்கூல் போறப்ப அவன் எழுதி வச்சிருந்தான். அதுல முன்னாடி வாசகம் இருக்கும். அந்த தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயலோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்துருச்சு. அவன் அந்த தீண்டாமை அடிச்சு விட்டுட்டு, காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெரும் குற்றம், முழு ஆண்டு ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு எழுதி காமிச்சான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த கல்வி எப்படி அந்த மாணவர்கிட்ட இருக்கு பாருங்க. ஆனா நாமளும் இன்னைக்கு வேதாத்திரிய கல்வி, விஷன் கல்வி எல்லாம் படிக்கிறோம். அவ்வளவு ஆர்வமா இருக்கு. 70 வயசு 80 வயசுல வந்து குஷியா படிக்கிறாங்க. அப்ப ஒரு பக்கம் கல்வி மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருக்கு. ஒரு விளையாட்டு துறையில விளையாட்டு கல்வி, அதுவும் விளையாட்டு கல்வி தானே. அந்த பிடி பீரியட் பாத்தீங்கன்னா அப்படியே அதுதான் உண்மையான கல்வியோன்னு கூட தோணும். பிடி பீரியடுக்கு உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா காந்திஜி சொன்ன அதே பிலாசபி அங்க செட் ஆகும். எப்படா மெல்லடிப்பா, எப்படா போவான் கிரவுண்டுக்குள்ள. வெளியே அங்கிருந்து வர சொன்னா வரமாட்டான். சார் இன்னொரு 5 நிமிஷம் சார், 10 நிமிஷம் சார், சார் கொஞ்ச நேரம் விடுங்க சார். அப்ப அதுல ஏதோ சம்திங் இருக்கு இல்லையா? அதுலயே அவன் சிலது விளையாடுறான். இருந்தாலும் அதுல சில கற்றலும் நிகழ்கிறது. அப்போ நம்மளுடைய கல்வி முறையை அப்படி மாற்ற முடியாதா? நிச்சயமாக மாற்ற முடியுங்கிறது பல பேருடைய கருத்தில் இருக்கு. இப்ப குறிப்பா மனவளக்கல யோகா பயிற்சிகளை மக்கள்கிட்ட குழந்தைகள்ட்ட கொண்டு போனோம்னா, இந்த ஸ்கூல்ல மற்ற ஆசிரியர்களுக்கும் மனவளக்கலை ஆசிரியர்களுக்கும் ஒரு செப்பரேட் வந்து மரியாதையே இருக்கும். நம்மளை பார்த்தோன்னே அவன் சிரிப்பான், ஜாலியா இருப்பான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பின்னாடியே வருவான். மிஸ் எப்போ வருவீங்க? நாளைக்கு வருவீங்களா? நாளான்னைக்கு வருவீங்களா? டெய்லி வருவீங்களா? அப்படியே நச்சுவாங்க பசங்க. அப்ப இந்த கல்வியில ஏதோ சம்திங் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்நாளில ஒரு 1/3 நம்ம கல்விக்காகவே செலவு பண்றோம். 20 ஆண்டுகள், ஒரு வருஷத்திற்கு 210 நாள், 200 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 8 பீரியடு. புரியுதுங்களா? 8 16 1600 பீரியடு ஒரு வருஷம். அப்ப 16 20 வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 32,000 வகுப்பு அவன் உட்கார்ந்திருக்கான். கிட்டத்தட்ட 25,000 30,000 மணி நேரம் அவன் படிச்சிருக்கான். இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணணும். அப்பதான் அதனோட வேல்யூ நம்மளுக்கு புரியும். கிட்டத்தட்ட 32,000 வகுப்பறைகளை 40 நிமிட வகுப்பறைகளை அவன் கடந்து வந்திருக்கான். வாழ்நாள பெரும்பகுதிய கல்வியிலேயே கொடுத்து வந்திருக்கான். அதற்கு நாம் செலவு பண்ணக்கூடிய செலவுகள் எவ்வளவுன்னு பாருங்க. இன்னைக்கு மினிமம் 20,000 30,000 இல்லாம நம்ம நல்ல ஸ்கூல்ல சீட் வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்போ அது அப்படியே படிப்படியா போக போக 10th லெவலோ, +2 லெவலோ, டிகிரி லெவலோ நல்லா கணக்கு போட்டீங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு, அதை வச்சு கம்முன்னு அவனுக்கு பொட்டி கடையே வச்சு கொடுத்தா அவன் வாழ்நாள் முழுக்க பொழைச்சிக்குவானா சார்? லட்சக்கணக்கில் செலவாகுது, 50 லட்சம் 1 கோடி ஆகுது. அது படிக்கிறது பொறுத்து. அப்ப பெரும்பாரியான வாழ்க்கையை நாம அந்த கல்விக்கு கொடுக்கிறோம். பெரும்பாலான காலத்தை அது கொடுக்கிறோம். பெரும்பாலான பொருளாதார செலவை கொடுக்கிறோம். அதற்கான உழைப்பு பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு. இன்று பெற்றோர் முழுக்க முழுக்க ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்காக 2 பேர் உழைக்க வேண்டியதா இருக்கு. சரி, இவ்வளவையும் கொடுத்தாச்சு. விளைவு என்ன? அப்படிங்கிறது தான் இங்க இப்ப கேள்வி.
விளைவு என்ன? அந்த குழந்தைக்கு எதுக்காக நம்ம ஸ்கூல்ல சேர்த்தணும்? அது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு. உண்மையாலுமே மனசாட்சி தொட்டு நம்ம யோசிக்கணும். எந்த குழந்தையாவது மகிழ்ச்சியாக படிக்கிறதா? மகிழ்ச்சியாக டிவி பார்க்கிறது போல மகிழ்ச்சியாக படிக்கிறதா? அந்த கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? அந்த கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய நிறுவனர் அவர் மகிழ்ச்சியாக அதை நடத்துகிறாரா? படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களாவது மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? எல்லா இடத்துலயும் ரிசல்ட் நெகட்டிவ். அப்ப மாணவர்களும் சந்தோஷமா இல்ல, டீச்சர்களும் சந்தோஷமா இல்ல, நடத்துறவங்களும் சந்தோஷமா இல்ல, படிக்க வைக்கிற பெற்றோர்களும் சந்தோஷமா. எதற்கு கல்வி? அதனுடைய விளைவு என்ன? கல்வியால் என்ன கிடைக்கிறது? தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. இதுதான் கல்விக்கான விளக்கம் வள்ளுவத்துல. கற்றனைத்து ஊரும் அறிவு. கற்றுக்கொண்டால் அறிவு வரணும், அறிவு ஊறணும், அறிவு பெருகணும். கல்விக்கு பல அறிஞர்கள் பல விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. கல் என்றால் தோண்டுதல் அப்படின்னு பொருள்னு சொல்றாங்க. கல் என்றால் தோண்டுதல், அதாவது உள்ளே இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துதல். எக்ஸலண்டான விளக்கம் விவேகானந்தர் சொல்கிறார். மனிதனுக்குள் உறைந்து கிடக்கும் தெய்வீக தன்மையை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி. அப்படி இல்லாட்டி அது கல்வியே இல்லை, கல்வியே இல்லை. பல அறிஞர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை மிக ஆழமாக கொடுக்கிறாங்க. தாகூர்ல இருந்து பிளாட்டோல இருந்து. பிளாட்டோ சொல்றாரு, உடற்கல்வியும் மனக்கல்வியும் 50-50 ஈக்குவலா இருக்கணும், அதுதான் கல்வி. இல்லாட்டி அது கல்வியே கிடையாது. நன்னடத்தை, மக்களுக்கான அந்த உயர்ந்த பண்புகள், இதெல்லாம் பாருங்க. இப்ப கல்வி அப்படிங்கிறது நீங்க போய் நெட்ல போட்டீங்கன்னா வாட் இஸ் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கல்வி என்பது குழந்தைகளை உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு, நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பு. எவ்வளவு இந்த 4 வார்த்தைக்குள்ள எத்தனை விஷயம், கோடி விஷயம் பொதிஞ்சிருக்கு பாருங்க. கல்விங்கிறது குழந்தைகளை உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு, நல் ஒழுக்கம் ஆகிய மதிப்புடன் வளர்க்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு. கல்வியாளர்களுடைய கூற்றின்படி இளைய தலைமுறையினரை முறையாக வழி நடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. அறிவு, திறமை போன்றவற்றையும் தந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி பண்பாடு, நடத்தை போன்றவற்றையும் தந்து மனிதனை ஒரு முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்றம் அடைய செய்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு ஆழம் பொதிந்ததாக இருக்கிறது. தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு எஜுகேஷன் இஸ் எஜுகேஷன். மண்டேலா சொல்றாரு, தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். ஏன்னா அது எப்பேற்பட்ட மக்களையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. அவ்வளவு பெரிய எஜுகேஷன் இன்னைக்கு உலகம் முழுக்க மிக சிறப்பாக வளர்ந்து இருக்கிறது. அது இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு அப்புறம் அதனுடைய துறைகள் எத்தனைன்னு நிறைய பேருக்கு தெரியாது. உள்ள போய் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு கேட்டானா மயக்கம் போட்டுருவோம். அவ்வளவு கோர்சஸ் வந்துருச்சு, அவ்வளவு படிப்புகள், அவ்வளவு பிரிவுகள், அவ்வளவு நுட்பங்கள். மருத்துவத்துறையில் அவ்வளவு நுட்பங்கள், நுணுக்கங்கள், பல துறைகள். சரி, இவ்வளவு வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு என்ன, விளைவு என்ன? வாட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம நேரடியாக சொல்லலாம் துன்பம் என்று. மாற்று கருத்தே சொல்ல வேண்டாம், நேரடியாக துன்பம்னு சொல்லிடலாம். அப்போ மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான கல்வி இன்று மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி.
ஆனா கல்வியை மகான்கள் கொடுத்ததனுடைய நோக்கம் மக்கள் துன்பத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான். இந்த மதத்தினுடைய நோக்கம், இறை வழிபாட்டினுடைய நோக்கம், இது எல்லாமே எப்படி மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்பியதோ அதுல ஒரு பார்ட் தான் கல்வி. ஏன்னா மகான்களே டீச்சர்ஸ் தானே. குரு அப்படின்னா என்ன? அறியாமையை போக்கி அறிவை கொடுப்பவர். ஸ்பிரிச்சுவல் குரு, ஆன்மீக ஆசிரியர், ஆசான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர்களே கல்வியாளர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? கல்வி எனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம், கற்பதும் பின் வலுவாமல் நிற்பதுமாம். 4 விஷயம் சொல்றாரு பார்ட்டு. கல்வியில எழுத்து இருக்கணும், கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா எழுத்து கல்வி, மொழி கல்வி இல்லைன்னா நம்ம உணர்வை பிறருக்கு பகிர்ந்துக்க முடியாது, பிறர் உணர்வை நம்மால எடுத்துக்கொள்ள முடியாது, நம் செய்திகளை பிறருக்கு சொல்ல முடியாது. அப்போ சமுதாயத்தினுடைய அறிவை நாம பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இன்னைக்கு லாங்குவேஜ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். எழுத்து, மொழி கல்வி இன்னைக்கு அதுல சிறப்பா இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கிறோம். தொழில் கல்வி வேணுங்கிறார் மகரிஷி. கண்டிப்பா தொழில் கல்வி வேணும். இன்னைக்கு இதுக்கு மேலெல்லாம் தொழில் கல்வியை கொண்டே போக முடியாது. அந்த அளவுக்கு நம்ம உச்சத்தில் இருக்கிறோம் தொழில் கல்வியில. A to Z அத்தனை பேரும் தொழில் கல்வியில சிறப்பா டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், IAS, IPS எல்லாம். அப்ப எழுத்து கல்வி வெரி பர்ஃபெக்ட், தொழில் கல்வி வெரி பர்ஃபெக்டா இருக்கு. இந்த 2 ஓகே. அடுத்த 2 எப்படி இருக்கு? ஒழுக்க கல்வி இருக்கா? முதல் ஒழுக்கம்னா என்னன்னு நம்ம கல்வியில ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமா இருன்னு நம்ம சொல்றோம். ஒழுக்கமா இருந்தா சரியா இருங்கிற அர்த்தம் தான் என்னோட அறிவு கட்டி இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ எண்ணம் சொல் செயலால் துன்பம் தந்தா அது ஒழுக்கமற்றது, துன்பம் போக்குனா அது ஒழுக்கமானது. இந்த விளக்கம் நம்ம மக்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? நேரா நடப்பது மட்டும் ஒழுக்கம் அல்ல. அதை நம்ம நினைச்சுக்கிறோம் அது டிசிப்ளின் அப்படின்னு. அது இருக்கணும், நான் வேண்டான்னு சொல்லல. பிறருக்கு துன்பம் கொடுக்காத நிலையை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளவு உணர்த்தி இருக்கிறோம். இதுல மகரிஷி தனக்கோ பிறருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு துன்பம் கொடுத்தால் கூட அது ஒழுக்கமற்ற செயல்னு சொல்றாங்க. சரியான நேரத்திற்கு சாப்பிடக்கூடிய நாம் பசித்துத்தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? தாகம் எடுத்துதான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? ஒரு அடிப்படையான விஷயம் தான் இதெல்லாம். தனக்கே தேவையில்லாம துன்பத்தை கொடுத்தா அது ஒழுக்கமற்ற செயல்னு சொல்றோம். ஒரு உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம் நம் குழந்தைகளுக்கு ப்ராப்பரா எஜுகேட் பண்ணியிருக்கிறோமா? இவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய நாம், இவ்வளவு ஆண்டுகள் செலவு பண்ணக்கூடிய நாம், நம்ம குழந்தைகள் உடல் நலத்தை நன்றாக வைப்பதற்கான ஒழுக்க பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். ஜஸ்ட் சிம்பிள். ஒரே கேள்வி, 8 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிச்சா எந்த நோய் வராதுங்கிறதா உண்மை தத்துவம். எல்லா மகான்களும் சொல்றாங்க அதிகாலையில் எழணும். எல்லா மதங்களும் சொல்லுது நேரத்தில் எழணும், தொழுகை பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, இறை வழிபாடு பண்ணுங்க. அது நம்ம குழந்தைகிட்ட முழுமையா கொண்டு போய் சேர்த்தி இருக்கிறோமா? மகிழ்ச்சி அழகா, சின்ன வயது குழந்தைகளை சீக்கிரம் காலையில் எழுந்திருங்கள். சீக்கிரம் காலையில் எழுந்தா எவ்வளவு பயன்? ஒரு உடல் நலத்திற்கான ஒரு ஒழுக்கம். ஒரு ஒழுக்கம் நான் சொல்றேன். அப்ப ஒழுக்க பழக்க வழக்கங்கள் அங்க இருக்கா அப்படின்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஞானம் என்று சொல்லக்கூடிய இயற்கை தத்துவத்தையாவது முழுசா கொண்டு போய் நம்ம குழந்தைகிட்ட சேர்த்தி இருக்கிறோமா? அது அற்பம். அது அது முற்றிலும் கிடையாது. தான் யாரு, எங்கிருந்து வந்தோம், என்ன பர்பஸுக்காக வந்தோம், வாழ்க்கைனா என்ன, உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன, ஆத்மானா என்ன, அம்மானா யாரு, அப்பானா யாரு, அக்கானா யாரு, சொந்த பந்தங்கள்னா என்ன, ஏதாவது எஜுகேஷன் இருக்கா? பாலுணர்வுனா என்ன எஜுகேஷன் இருக்கா? கிடையாது. அப்ப உடல் நலம் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு MBBS முடிச்சு வந்த டாக்டருக்கு பர்ஃபெக்டா தெரியுமான்னு கேட்டா தெரியாது. மனவளத்தை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்கு முழுசான கல்வி தெரியுமான்னா தெரியாது.
குடும்ப உறவுகளை சரியா வச்சுக்கொள்ள தெரியுமானா தெரியாது. ஏன் ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியரை சரியா மதிக்க தெரியும்னா கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த பள்ளிக்குள்ள எப்படி அவன் நன்னடத்தையோட நடக்கணும்னா அது ப்ராப்பரா தெரியாது. ஒரு சமுதாயத்தில் அவன் எந்த மாதிரி நடந்துக்கணும்னா அதுவும் தெரியாது. ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போகாம இருக்கிறதுக்கும் தெரியாது, போனா அதுல இருந்து விடுபடுறதுக்கும் தெரியாது. ஏன்னா மனதுனால என்னன்னு அவனுக்கு தெரியாது. மனதை இதமாக உடையவன் மனிதன் சொல்லணும். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் மனிதனுக்கான விளக்கம் கேட்டோம்னா தெரியாது. அவனுடைய வாழ்க்கை நீ எதுக்காக பிறந்திருக்கீன்னா தெரியாது. என்ன பண்ணணும்னா தெரியாது. என்ன பண்ணக்கூடாதுன்னா தெரியாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். வடிவேலு ஒரு படத்துல சிங்கம் கலையிறங்கிருச்சுன்னு பாக்ஸிங்ல தூக்கி போட்டுருவாங்க. அவருக்கு பாக்ஸிங்கே தெரியாது. அப்ப பாக்ஸிங் தெரியாத ஒருத்தர் பாக்ஸிங் காலத்துல என்ன பண்ணுவாரு? செமத்தியா அடி வாங்குவாரு. மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சு ரத்தம் உடஞ்சு வெஞ்சு வரும். வந்து கப்பு எனக்கு வேணும்னு வாங்கிட்டு போயிடுவாரு. அது வேற. அப்ப அங்க சொல்லப்படுற விஷயம் என்ன? பாக்ஸிங் தெரியாதவன் பாக்ஸிங் களத்துல குதிச்சானா அடி வாங்கணும், இறக்க கூட தேவை இருக்கும். நீச்சல் தெரியாதவன் கிணத்துல குதிச்சா சாகணும். கரண்ட் தெரியாதவன் கரண்ட் வேலை பார்த்தா உயிர் போயிடும். சாம்பார் வைக்க தெரியாதவங்க சாம்பார் வச்சா சாம்பார் துன்பத்தை தான் கொடுக்கும். இது அடிப்படை அறிவு. அடிப்படை அறிவு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உடலை பற்றி தெரியுமானா தெரியாது. அப்ப உடல் துன்பத்தை கொடுக்குது. மனதை பற்றி தெரியுமா தெரியாது. குடும்பம், சமுதாயம், இயற்கை எதுவுமே தெரியாது. எந்த ஞானமும் கிடையாது. அதனாலதான் ஔவையார் சொன்னாங்க, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அதுல உச்சம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைவு நேரம் ஆகிவிட்டது. நான் இந்த சில கவிகளை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்யணும்னு விரும்புறேன். ஒரு 2-3 நிமிடங்கள்ல. ஏன்னா இது முக்கியமான விஷயம். அப்ப நாம் இதை நம்மளுடைய சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியது யார் பொறுப்பு? அப்ப இந்த சமுதாயம் வேணும்னே இதை தவிர்த்திருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இந்த சமுதாயத்திற்கு இதை பற்றிய விழிப்பே இல்லாம இருக்குதுன்னா அது வேணா கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது. ஏதோ நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்தது. பணம் சம்பாரிச்சுட்டு இருந்தோம், 4 வீடு வாங்கினோம், பொருள் சொத்து சேர்த்தோம், போனோம், அப்படித்தான் இருந்தது. ஒரு கை வலியோ கால் வலியோ உடம்பு வலியோ உள்ள வந்த மன்றத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், ஏப்பா உன்னோட வாழ்க்கையோட நோக்கமே இதுதான்ப்பா, இதுக்கு தான்ப்பா பிறந்திருக்கிறேன். அப்ப இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மனவளக்கலைஞர் ஆகிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இப்ப மிகப்பெரிய கல்வியாளர்களா இருப்பாங்க. ஆனா அடிப்படையா நீங்க போய் சத்தியமா கேளுங்க, கடவுள் பிளஸ் ஆணவம் கண்மை மாய் இட்ஸ் ஈக்குவல் டு மனிதன் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க, சான்ஸே கிடையாது. அவர் 10 PhD வாங்கியிருக்கலாம். அதை நான் குறைவா சொல்ல வரல. அவருக்கு அது முறையாக யாரும் சொல்லலைங்கிறது தான் இங்க முக்கியம். அப்ப நான் இந்த 2ல ஒன்று நான் கேட்கிறேன். இப்ப எழுத்து தொழில் முக்கியமா, ஒழுக்கம் ஞானம் முக்கியமா? மகரிஷி 4 வேணும்னு சொன்ன, நீங்க சொல்லுங்க எது முக்கியம்னு. ஒருத்தன் எழுத்து இல்லாம வாழ்ந்துடலாம், தொழில் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். இன்னைக்கு எங்க திருப்பூர்ல எல்லாம் வந்தாங்கன்னா ஒண்ணுமே தெரியாம வருவான். எழுத படிக்கவும் தெரியாது, தொழில் தெரியாது. ஹிந்திக்காரங்க அங்கிருந்து வர்றாங்க, அவன் பாட்டுக்கு போய் டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்கிறான், வாழ்றான். தொழிலே தெரியாது. போனா ஏதாவது ஒண்ணு ஒட்டுனா கட்டுனா எடுத்து தூக்கி போனா அங்கே இங்கே எடுத்து போட்டா வந்தான், 500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். லாங்குவேஜ் தெரியாது, பேண்ட் தான் போறான். ஆனா ஒழுக்கமும் ஞானமும் இல்லாம வாழ முடியுமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொன்னாங்க. உயிர் போனா பரவாயில்ல, விடுப்பா போய் தொலையுது, ஒழுக்கத்தை போகாம பார்த்துக்கொண்டாங்க. அப்பேற்பட்ட சமுதாயம் இது. இன்னைக்கு ஒழுக்கம் என்றால் என்னவென்று தெரியாத சமுதாயமாக இருக்கு. உலகத்திற்கே நீ இதுக்குத்தான் பிறந்திருக்கேன்னு சொன்ன தேசத்துல இன்னைக்கு மனவளக்கலை போன்ற ஞான மார்க்கம் இல்லாத அன்பர்கிட்ட எதுக்கு பிறந்திருக்கிறோம்னே தெரியாது. எப்பேற்பட்ட நிலை மாற்றம் பாருங்க. உலகத்துக்கே ஞானத்தை போதித்த தேசம். பிச்சைக்காரங்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் முக்தி வேணும்னு கேட்ட தேசம் இது. அப்பேற்பட்ட தேசத்தினுடைய அவல நிலை கொஞ்ச நஞ்சம் அல்ல, கொஞ்ச நஞ்சம் அல்ல. நான் என்னுடைய உரையை இந்த கவியோடு நிறைவு செய்கிறேன். கல்வி செல்வம்
அதாவது 449வது கவி அருட்கல்வி என்ற தலைப்பிலே அருட்தந்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். கல்வி செல்வம், பொருளுடைமை, மக்கள் பலம், நட்பு, கண்ணியமாம் ஆளுமை பேறு அனைத்தும் இருந்தாலும், இன்னொரு முறை சொல்றேன், கல்வி செல்வம், பொருளுடைமை, மக்கள் பலம், நட்பு, கண்ணியமாம் ஆளுமை பேறு அனைத்தும் இருந்தாலும் கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால், கல்வியிலே உயர்ந்த அருட்கல்வி இல்லையானால் கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமாம். கற்ற பெற்ற அத்தனையும் சுயநலமாம். அன்பு கல்வி எனும் சமநோக்கு நேர்நிறை உணர்வு கருத்தினிலே உருவாகா. பிறர் பொருள் சுரண்ட கல்வி பயனாகும். இதுதான் வார்த்தை. அருட்கல்வி இல்லை என்றால் பிறர் பொருள் சுரண்ட கல்வியெல்லாம் பயனாகும். கனிவு, அன்பு, நீதி, கடமை இவை மறைந்து நிற்கும். தன்முனைப்பே ஓங்கும். கனிவு, அன்பு, நீதி, கடமை இவை மறைந்து நிற்கும். எப்படி தெரியும்? தன்முனைப்பே ஓங்கும். அப்ப இப்பேற்பட்ட கல்வியை, ஆன்மீக கல்வியை அருட்தந்தை அவர்கள் அருட்கல்வியாக, உள்ளுணர்வு கல்வியாக நம்மிடம் கொடுத்து சென்றிருக்கிறார். இதை நாம் எவ்வளவு பேர் முழுமையாக கற்றிருக்கிறோம் என்பது ஒரு பக்கம், இதை கொண்டு எவ்வளவு சமுதாயத்தில் சேர்த்திருக்கிறோம் என்பது அதை விட இன்னொரு பக்கம். அப்ப நமக்கெல்லாம் கிடைத்த கரிய பணியை, வாய்ப்பை மகிழ்ச்சி அவர்கள் விதைச்சிருக்காங்க. உலகம் முழுக்க அந்த கல்வி செல்லணும்னா நம்முடைய பொறுப்பு எவ்வளவு இருக்கணும். குறிப்பாக பெரியவர்களை மாற்றுவது கஷ்டம். குழந்தைகளை கொண்டு உலகை சீர்திருத்த கொடுமையின்றி கருத்து செயல் இரண்டும் வாழ்வில் இழைத்து உயரும் படிப்படையாய் உலகம் உய்யும். இதுவே உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கம். அருட்தந்தை அவர்களுடைய நோக்கம் தான் நம்முடைய நோக்கமும். அப்ப குழந்தைகளை கொண்டு உலகை சீர்திருத்த வேண்டுமானால் ஒவ்வொரு கல்வி கூடத்திலும் நம்முடைய அருட்கல்வி, ஆன்மீக கல்வி நிச்சயமாக சென்று அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கல்வியினுடைய உண்மையான நோக்கமாகிய மகிழ்ச்சி என்பது இந்த உலக குழந்தைகளுக்கும், உலக குழந்தைகள் மூலமாக உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சென்றடையும் என்று கூறி, அப்பேற்பட்ட அற்புத கல்வியை உலகெங்கும் பரப்பி உலகை மகிழ்ச்சி அடைய செய்வோம், அமைதி அடைய செய்வோம் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி, எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினால் நாம் அனைவரும் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி, மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தங்களின் சிறப்பான உரைக்கு மிக்க நன்றி ஐயா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் கன்னட மொழியில் 4:15க்கு 9 மைய தவம், 4:55க்கு ways to get a satisfactory life என்ற தலைப்பில் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சுனிதா மலாலி அவர்கள் சிந்தனை உரையாற்றுகிறார். மேலும் நாளை மாலை 4:55க்கு ஸ்கை ப்ரொஃபசர் சௌபாகியவதி அவர்கள் ஸ்போர்ட்ஸ் ஆன் த வியூ ஆஃப் வேதாத்ரி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். நாளை மதியம் 2:30க்கு தமிழில் ஸ்கை ப்ரொஃபசர் பத்மாவதி அவர்கள் பல மொழிகளும் வேதாத்திரிய கருத்தும் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார்கள். அறிவிப்புகள் நிறைவு பெறுகின்றன. மைக்ரோமேக்ஸ் E460 ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்ணிக்கங்கய்யா. மைக்ரோமேக்ஸ். ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி கல்வி நம்ம காந்தியடிகள் சொன்ன தத்துவம் தான் முக்கியமானது அதுல அப்படின்றத ரொம்ப
நல்ல விளக்கமா அருமையா சொன்னீங்க. எல்லா கல்வி இருந்தாலும் நம்ம மகரிஷியினுடைய மனவள கலை தான் மிக சிறந்த கல்வி. அத வந்து எந்த அளவுக்கு கொண்டு போனோம். பர்ட்டிகுலரா ஸ்கூல்ல எல்லாம் வந்து இத வந்து கொண்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நல்லா சொன்னீங்க. ஐயா, மகிழ்ச்சிங்கய்யா. பேசுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்க திருப்பூர் மண்டலத்துல நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்குறேன்யா. ரொம்ப சிறப்பா செய்றீங்க. நல்ல வாழ்த்துக்கள். உங்களுடைய தொண்டு மேல் மேலும் வளர வாழ்த்துகிறேன் ஐயா. இங்க கர்நாடக மண்டலத்துல வந்து இன்னைக்கு நீங்க உரை நிகழ்த்தியதற்கும் ரொம்ப நன்றி. நான் மிகுந்த நன்றிங்கய்யா. நண்பர்கள் இதுல பங்கு பெற்று முதல் முறையா நிறைய பயனாளிகள் பயனடைந்திருக்கிறாங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கவிதா மேகநாதன் அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கங்க. கவிதா மேகநாதன் அவர்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். கவிதா மேகநாதன் அவர்கள். எழிலரசி, எழிலரசி நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் நம்மளோட திருப்பூர் மன்றத்துல எல்லா இதுவும் நான் கலந்துட்டு இருக்கேன். பட் இங்கேயும் வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் எல்லா விஷயத்தையும் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா எடுத்திருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் சார். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. இந்த மாதிரி உங்களை பார்த்துட்டோம். இந்த வயசுல எல்லாருமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்துட்டு பொறுமையோடையும் பொறுப்போடையும் இதுக்கப்புறம் நம்ம இதுக்குதான் இந்த மாதிரி யோகாக்கு போய் 4 பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மக்கள் போறாங்க. பட் நீங்க உங்களை பார்த்து நாங்க எல்லாம் கூட உங்க பின்தொடர்ந்து வரணும் நாங்களும் ஆசைப்படுறோம். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பத்மாவதி அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கலாமா? பத்மாவதி அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. மதன்குமார் ஐயா, பத்மாவதி வாழ்க பேசுறேன். வளமுடன்மா. ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க. இருந்தது. எங்க கர்நாடகத்துல உங்க இணைப்பை கேட்டவுடனே ரொம்ப நல்லதா, ரொம்ப குஷியா இருந்தது மனசு. மகிழ்ச்சி கல்வி, எல்லா கல்வியை விட மகிழ்ச்சியான கல்வி எதுன்றத ரொம்ப நல்லா சொன்னீங்க. தொடர்ந்து நீங்க எங்க ஆத்ம சங்கமல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்பீச் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய இது. வாழ்க வளமுடன் சார். நன்றி வாழ்க அம்மா, வளமுடன். மிக்க நன்றி. இறையும் குருவும் வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமா செய்வோம். வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. நன்றி அம்மா, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரங்கநாதன் ஐயா அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கங்க. அவர் ரங்கநாதன் ஐயா. வாழ்க வளமுடன் மதன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிக மகிழ்ச்சி. ஏன்னா திருப்பூர்ல இருந்தோம், பிரபஞ்சத்திலேயே போயிட்டு இருந்தோம் உலகம் முழுவதும். இன்னைக்கு பிசிக்கலா கர்நாடகாவுக்கு வந்தது மிக மிக நன்றி. மகிழ்ச்சி. கூடவே உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டீங்க. இன்னைக்குதான் எங்க கர்நாடகா 100 கிராஸ் ரொம்ப ஆச்சு. சந்தோஷங்க ஐயா. அங்க திருப்பூர்ல பண்ண சாதனையும் எங்கேயும் பண்ணிட்டீங்க நீங்க. மக்கள் அதிகமா நாங்க பேசுறது இல்ல, அதனால போட்டா எல்லாருமே வந்துடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல வந்துட்டாங்க பாருங்க. இங்க கன்னடால இன்னைக்குதான் 100 கிராஸ் ஆச்சு மத்தியானத்துல ப்ரோக்ராம்ல. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ரொம்ப மிக மிக மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். தனபதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆனந்தி மேடம் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஆனந்தி மேடம். வாழ்க வளமுடன் மதன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா பெங்களூர்ல தானே இருக்கீங்க? ஆமா, இங்க நடக்கும்போது கலந்துக்கிடாம இருக்க முடியுமா? நல்லா இந்த கேட்கவே வேண்டாம். வாழ்க வளமுடன் ஒரே வாழ்த்து.
ரொம்ப நல்லா இருக்குது. இங்க சிறப்பா இங்க பண்ணதுனால, இங்க இன்னும் வரணும். இங்க மேன்மேலும் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். மகிழ்ச்சி அம்மா. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. திருப்பூர்ல உள்ள மாரி இங்க கர்நாடகா மாநிலத்துல எல்லாரும் இந்த மனவள கையில பயிற்சி ரொம்ப கத்து நல்ல மகிழ்ச்சி இடத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும். அதுக்கு இன்னைக்கு இங்க பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாழ்க வளமுடன். நீங்க தான் நம்பர் 1 இருக்கீங்க. கர்நாடகா தான் அங்க நம்பர் 1 இருக்கு. எல்லாம் இறைநிலை. நான் இல்ல, நான் ஒரு கருவிதான். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா மேகநாதன் அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குதுங்க. ஐயா மதன் ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா திருப்பூர் மண்டலத்துல இருந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. இப்பதான் பேச சான்ஸ் கிடைச்சிருக்குங்க ஐயா. சாதனை மார்க்கத்துல. மகிழ்ச்சிமா. அந்த ப்ரோக்ராம்ல ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. கர்மாக்கும் நம்ம கடமைக்கும் இல்ல என்ன வேறுபாடுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கய்யா. அப்புறம் நம்மளோட கடமை முடியாம நம்மளோட கர்மம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தது. அதனாலதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ங்க. கடமை முடியாம கர்மா முடியுமா? என்ன கேட்டா நாம கடமை செஞ்சுட்டே வரணும். சரிங்க. கடமை என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு கர்மா முடிஞ்சிரும். அன்னைக்கு இறையுணர்வு வந்துரும். சரிங்க. ஆமா. அது எப்ப முடியும்னாலும் தெரியாது. நாம செஞ்சுட்டே வரணும். என்னைக்கு நமக்கு இறையுணர்வுன்னு ஒண்ணு வருதோ அன்னைக்கு நம்முடைய என்ன சொல்றது, கடமை கர்மா எல்லாம் கழிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்மளுடைய கடமையை, அதனாலதான் நான் அந்த கடமைக்கும் தொண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுவேன். தொண்டு அப்படிங்கிற வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இப்ப நான் வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்குற கடமையை நல்லா செஞ்சுட்டே வரணும். இந்த இறையுணர்வு தான் இந்த ரெண்டுக்கும் பிரிக்கக்கூடிய சென்டர் ஆஃப் த பாயிண்ட். இறையுணர்வு வந்துருச்சுன்னா என்னோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதற்கப்புறம் அது சேவையாக கன்வெர்ட் ஆகும். சரி சரிங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி A20 WCSC ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஹலோ, வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம். நாமக்கல்ல இருந்து மைதிலி கண்ணன் பேசுறேங்க ஐயா. மகிழ்ச்சி அம்மா. உங்க போனே அட்டெண்ட் பண்ணல, மன்னிக்கணும். பரவாயில்லைங்க ஐயா. நீங்க இவ்ளோ எல்லா வேர்ல்டு ஃபுல்லும் நீங்க பிஸியா இருக்கீங்க ஐயா. ரொம்ப 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 சந்தோஷம். அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்டுங்க ஐயா. ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆட்டிருக்கு. ஈன்ற பொழுதினில் பெருதுக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய்ன்னு அப்பாவுக்கு கிஃப்ட்டுங்க ஐயா. நீங்க விவேகானந்தர், பாலன் விவேகானந்தருங்க ஐயா இன்னைக்கு. அப்புறம் சூரிய பிரகாசும் எனக்கு வாழ்த்து, வாழ்த்து வயதில்லை எனக்கு வணங்குகிறோம் அப்பாவை. அப்பாவெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி அம்மா, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்புறம் நீங்க படிக்கும் போதே 25 இயர் பேக்கே காலாண்டு ஹாஃப் இயர்லி ஆனுவல் இருந்தது. இப்படி இருக்கும்போது அப்பனாக்கு இன்னைக்கு எவ்வளவு டஃபா பிள்ளைங்களாம் பாவம் பேக் எல்லாம் தூக்கிட்டு போறது, பேக் பெயின் அது இதெல்லாம் நம்ம எப்படி குழந்தைங்களை கொண்டு போறது, எஜுகேஷன் இது என்னங்க ஐயா பண்றது? எஜுகேஷன் சில நாடுகள் எல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா போயிட்டு இருக்காங்கம்மா. வேர்ல்டு லெவல்ல சில நாடுகள் எல்லாம் மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமா வச்சு போயிட்டு இருக்காங்க. அது எல்லாம் உலகமயமாக்கல்ல இது விரியும் நிச்சயமாக. இது ஒரு பீக்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூசைட் ஆகிற குழந்தைகளோட எண்ணிக்கை வருடத்துக்கு வருடம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு. இதனுடைய வெளிப்பாடு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு நம்ம கல்விதான் தீர்வு. அதற்கான முறைகள்ல மாற்றம் வரணும். வாழ்த்துதான், வேற வழி. நிச்சயமாங்கய்யா, நிச்சயமா. குழந்தைங்களா CBSE அது இதுன்னு கொடுத்து குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறது மாறணுங்கய்யா. நம்ம பயிற்சி கொடுத்துட்டா அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லம்மா. பயிற்சி மட்டும் ப்ராப்பரா கொடுத்துட்டா இன்றைக்கு இருக்கிற கல்வியை நம்ம குழந்தைங்க ஈஸியா தூக்கி சாப்பிட்டுரும். ஆனா இந்த பயிற்சியே இல்லாதங்காட்டி அதுக்கு உடல்லையும் சத்து பெருசா இல்ல, மனதிலையும் பெருசா இல்ல. வாழ்க்கையை பற்றிய புரிதல், அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. கல்வியை பற்றி அவனுக்கு புரியல. கல்வியே கசப்பா இருக்கு அவனுக்கு. கல்வியே உன்னோட அறிவை வளர்த்தி உன்னை
வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்குன்னு நாம ஒரு வகுப்புகளை போய் சொன்னோம்னா அதுக்கப்புறம் அவன் நல்லா படிக்கிறான். ஓ என்னோட life அப்படின்னு. அது அது வரைக்குமே அதுதான் கல்வியை பற்றி நமக்கு. நிச்சயமாங்கய்யா. எல்லாம் மொக்க பண்ணி அப்படியே எழுதுற மாதிரி தான் சொல்றாங்க. ஃபண்டமெண்டலே தெரியாமயே போயிட்டு இருக்கறனாலதான் உங்களுக்கு நிச்சயமா நிச்சயமா வருமா சிஸ்டம் வரும். நம்ம கல்வி வரணும், வந்துரும். ரொம்ப வாழ்த்துவோம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். உங்ககிட்ட நன்றி. பேசுனது ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. பேசணும்னு நினைப்போம். எப்படி பேசுறதுன்னு தெரியல. அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இது சொல்ற மாதிரியான நீங்க எல்லாம் ஒரு கிஃப்டட் எங்களுக்கு ஐயா அப்பாவுக்குமே இது ரொம்ப சந்தோஷம். நீங்களே இவ்வளவு சின்ன வயசு மகரிஷி இது இவ்வளவு தெளிவை எங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி அம்மா. மிக்க நன்றி. மகிழ்ச்சி. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி. வாழ்க வணக்கம். வளமுடன். அடுத்ததாக சித்ரா பாலகிருஷ்ணன் அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. சித்ரா ஐயா பாலகிருஷ்ணன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மதன் ஐயா எங்க பேசினாலும் அந்த லிங்க எழுதி எழுதி வச்சு எப்படியோ தேடி குடிச்சு அவங்கள ஐயாவோட ஸ்பீச் கேட்கணும்னு ஒரே ஆர்வத்துல அதை எழுதி எழுதி வெளியில இருந்தேங்க. நானு ஐயோ டைம் போயிருது வீட்டுக்கு வந்துடணும்னு ரொம்ப வேகமா வந்து லிங்க பிடிச்சு பேசினேங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சின்ன வயசுல நன்றி அம்மா. எப்படி மிக்க நன்றி. படிக்கணுங்கிறதெல்லாம் சொன்னது வந்து அலற்பற்கரிய ஒரு அணுகலிங்கமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. அதனால சொல்லிடுறேன். ஒவ்வொரு ஜூம்லயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தவம் நடக்குங்கய்யா. இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா சாந்தி தவம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி திங்கட்கிழமைன்னா இந்த தவம் தான், செவ்வாய்க்கிழமை இந்த தவம், புதன்கிழமை இந்த தவம். எல்லா ஜூம்லயும் ஒரே மாதிரி தவம் நடந்தா இதுல இருந்து அங்க தாவ வேண்டாம், அதுல இருந்து அதுல தாவ வேண்டாம். ஓ அங்க இங்க பஞ்சபூதம் நடக்குது இதை பார்ப்போம் அப்படின்னு மனசு போகாம இருக்கும். எல்லாரும் இந்த கிழமை என்ன தவம் நடத்தினாலும் ஒரே தவமா இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குங்கய்யா. சங்கத்துல ஐயாட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வேணும். ஆமாங்கய்யா. அது ஸ்மார்ட்ல ஒரு ரெக்வெஸ்ட் தான் வருவாங்க. அதான் திருப்பூர் நாங்க மண்டலத்துல திருப்பூர்ல ஆடியர்ல என்ன பண்றாங்களோ அது ஈவினிங் ஆமாங்க. மார்னிங் வந்து ஒரு மாதிரி இருக்கு. வேற வேற ஜூம்ல எல்லாம் வேற வேற தவம் நடக்குது பாருங்க. இப்ப திங்கட்கிழமைனா ஒரு பஞ்சேந்திரியம்னு இருக்குல்ல, எல்லா ஜூம்லயும் பஞ்சேந்திரியம் தான் நடக்கணும். 9 மையம் எல்லா ஜூம்லயும் 9 மையம் தான் நடக்கணும் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக்கா பெரிய இடத்துல மேலிடத்துல சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, யாருமே மாத்த மாட்டாங்க. அந்த ஒரு எண்ணம் என்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. இப்ப போட்டிருக்கீங்கல்ல வந்துருமா. அது 2-3 தடவை இந்த டைம் அடுத்த நாளே நீங்க 12 மணி தவம் வச்சீங்க பாருங்க. மகரிஷிக்கு உங்களுக்கும் கோடிக்கணக்கான நன்றி. 12 மணி தவம் வச்சதுதான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். தவிச்சு போனோம். அப்புறம் நான் சொன்ன அடுத்த நாளே வச்சுட்டீங்க. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப சமூகத்தின் மாற்றம் நம்ம கையில இருக்குங்கிற உறுதியோட இருப்போங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா சிறப்பாக உரையாற்றி இருந்தார். நான் நன்றி கூற வேண்டும் என்று நினைத்தேன், அதான் ஆன் பண்ணினேன். இன்று தவம் நடாத்துவதற்கு வாய்ப்பை கொடுத்த பேராசிரியர் நன்றி, கோடான கோடி நன்றிகள். அவர் மிக சிறப்பான ஒரு பக்குவமான மனிதர். நன்றி கூற வேண்டியது எனது கடமை. அத்துடன் இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிய ராமா பாண்டியன் அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மிகச் சிறப்பாக அளித்தீர்கள். தங்கள் நேரத்தை எங்களுக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி அம்மா. மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக 9 மைய தவம் இயற்றிய துணை பேராசிரியை சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்களையும், மகிழ்ச்சி கல்வி என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய நம் பேராசிரியர் மதன்குமார் அவர்களையும் மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். ஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன்.
ஐயா பேராசிரியர் மதன்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்கள், அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் அவற்றின் பொறுப்பாளர்களும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரிடமிருந்து விரைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் இறையோடு இணையலாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.